பொய்யான தேர்தல் வாக்குறுதியை சொல்லி ஆட்சிக்கு வந்து தமிழகத்திற்கு அநீதி இழைத்து வரும் விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் கொண்டு சென்று அதிமுக வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு பாசறை நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். விடியா திமுக அரசின் 520 பொய்யான வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெற பாசறை நிர்வாகிகள் கடுமையாக பாடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் மருதுராஜ் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விலைவாசி விஷம் போல ஏறி போச்சு. அரிசி விலையிலிருந்து பருப்பு விலையிலிருந்து அத்தனையும் சிமெண்ட் விலை, செங்கல் விலை எல்லாமே இருந்து தனியா மீட்டிங் கொடுப்பது எல்லா இடத்துல சொல்லுவாங்க. இந்த ஆட்சி ஒழியணும், நம்மை அழிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இறைவனை அவர்களை 520 வாக்குறுதி கொடுத்து தவறாக இந்த ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி எங்க பதில் போராட்டத்தை மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க.